வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் ஒரு பெரிய உலக போரை தவிர்க்க ஒரு சின்னதா கிடைச்ச வாய்ப்பை பத்தி. உலகம் ஒரு பெரிய போரோட விளிம்புல நின்னுகிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தற்காலிக அமைதி ஒப்பந்தம் வந்திருக்கு. இந்த 2 வார போர் நிறுத்தம்னா என்ன, இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு நாம ஆழமா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. போர் தொடங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்க அதிபரோட இந்த வார்த்தைகள் வெளியே வருது. இது வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல, உலகம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில இருந்துச்சுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. ஆனா பாருங்க, அந்த பயங்கரமான எச்சரிக்கை வந்த கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு ஒரு பெரிய ட்விஸ்ட். போரோட விளிம்புல இருந்து அமைதிக்கான ஒரு சின்ன பாதை திறக்குது. உலகமே ஒரு நிமிஷம் நிம்மதி பெருமூச்சு விட்டுச்சு. ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு? இந்த முக்கியமான கட்டத்துக்கு நாம எப்படி வந்தோன்னு புரியணும்னா, நாம ஒரு 6 வாரம் பின்னாடி போகணும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு புது அச்சுறுத்தலோட தான் விடிஞ்சது. இந்த பதற்றம் ஒரே நாள்ல உருவானதில்ல. இது மெதுவா எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நெருப்பு. அது மொத்த உலகத்தையும் சுத்தி வளைக்கிற அபாயத்துல இருந்துச்சு. இந்த டைம்லைனை பாருங்க. பிப்ரவரி 28ல ஈரானோட தலைவரை கொல்லப்படுறாரு. இதுக்கு பதிலடியா ஈரான் செஞ்ச ஒரு காரியம்தான் எல்லாத்தையும் மாத்துச்சு. ஹார்முஸ் ஜலசந்தியை அவங்க முற்றுகையிட்டாங்க. உலகத்துக்கே எண்ணெய் கொண்டு போற முக்கியமான அந்த கடல் வழி மூடப்பட்டுச்சு. இதுதான் உலக பொருளாதாரத்தை ஆட்டி பார்த்து எல்லா பெரிய நாடுகளையும் பேச்சுவார்த்தைக்கு வர வச்சது. சரி, அப்போ ஈரான் பேச்சுவார்த்தைக்கு என்ன கொண்டு வந்தாங்க? இது சும்மா சண்டையை நிறுத்துங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மட்டும் இல்ல. இது ஒரு பெரிய விரிவான திட்டம். இந்த தற்காலிக அமைதிக்கு அடித்தளமா இருக்கிற அந்த கோரிக்கைகள் என்னென்னு யாம இப்ப பார்க்கலாம். இதுல தான் ஈரானோட முழு வியூகமும் அடங்கியிருக்கு. பாருங்க, இது தாக்குதலை நிறுத்துறது மட்டும் இல்ல, பொருளாதார தடைகளை நீக்கணும், சேதமடைஞ்ச எல்லாத்தையும் சரி செய்ய நிதி வேணும். அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில ஒரு புது பாதுகாப்பு ஏற்பாடு வேணும்னு கேக்குறாங்க. இது அவங்களோட சர்வைவல் பத்தினது மட்டும் இல்ல, பவர் பேலன்ஸையே மாத்தி எழுதுற ஒரு முயற்சி. $2 மில்லியன் ஒரு கப்பலுக்கு. இது சும்மா ஒரு கட்டணம் இல்ல, இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். யோசிச்சு பாருங்க, இதனால உலக அளவுல கப்பல் போக்குவரத்தோட செலவு எவ்வளவு அதிகமாகும். இந்த செலவு கம்பெனிகள் நம்ம மேல சுமத்துனா பெட்ரோல் விலை எங்க போகும்? இது உலக சப்ளை செயின் முழுசையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ராத்திரிக்கும் பகலுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. இடது பக்கம் பாருங்க, ஒரே குழப்பம், ரிஸ்க், முதலீட்டாளர்கள் எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. ஆனா வலது பக்கம் ஒரு நிதானம், ஒரு பாதுகாப்பு. இது கப்பல்களுக்கு பாதுகாப்பான பாதைங்கிறத தாண்டி உலக சந்தைகளுக்கு இப்போதைக்கு வர்த்தகம் தொடரலான்னு ஒரு சிக்னல் கொடுக்குது. சரி, இப்ப கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹார்முஸ் ஜலசந்தி ஏன் இவ்ளோ முக்கியமான ஒரு இடம்? அது வெறும் ஒரு கடல் வழி இல்ல, அது உலக பொருளாதாரத்தோட உயிர்நாடி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது உலகத்துக்கான எரிசக்தி சப்ளையோட நுழைவுவாயில். இதை யாரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்களோ அவங்க உலக பொருளாதாரத்தோட பல்சியை கட்டுப்படுத்துறாங்க. அதனால தான் இந்த இடம் எப்போதுமே ஒரு பதட்டமான இடமாவே இருந்திருக்கு. 20%. இந்த நம்பரை மனசுல நல்லா வச்சுக்கோங்க. உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு 5 பேரல் எண்ணெயில 1 பேரல் இந்த சின்ன வழி மூலமா தான் போகுது. இது மூடப்பட்டா அது அந்த பகுதியோட பிரச்சனை இல்ல, அது ஒரு உலக நெருக்கடி. சும்மா யோசிச்சு பாருங்களேன், உலகத்தோட 20% எண்ணெய் சப்ளை திடீர்னு நின்னுட்டா நம்ம ஊர்ல பெட்ரோல் டீசல் விலை என்ன ஆகும்? இது ஏதோ தூரத்துல நடக்கிற பிரச்சனை இல்ல, இது நேரடியா நம்ம பர்ஸ பாதிக்கிற ஒரு விஷயம். சரி, இந்த நடக்காத காரியத்தை நடத்தி காட்டுனது யாரு? இந்த அமைதிக்கு பின்னாடி இருந்த நாடு எதுன்னு பார்த்தா அது பாகிஸ்தான். ஒரு பாகிஸ்தானி ராஜதந்திர கண்ணோட்டத்துல சொல்றேன், இது அதிர்ஷ்டத்துல நடக்கல. 2 தரப்புக்கிட்டையும் நம்பிக்கையா ஏற்படுத்தி ரொம்ப கவனமா காய் நகர்த்தி ஒரு பொதுவான உடன்பாட்டுக்கு கொண்டு வந்ததோட விளைவிது. இந்த ஒரு மேற்கோளே எல்லாத்தையும் சொல்லிடுது. இது பாகிஸ்தானோட முயற்சிக்கு கிடைச்ச ஒரு நேரடியான அங்கீகாரம். ராஜதந்திரம் எல்லாம் இனி வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ற இந்த காலத்துல அமைதியான பேச்சுவார்த்தைகள் இன்னமும் போர நிறுத்த முடியும்னு இது நிரூபிச்சிருக்கு. பாகிஸ்தானோட வேலை இதோட முடியல. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்த இஸ்லாமாபாத்தை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இது 2 தரப்புமே அவங்கள ஒரு நேர்மையான நடுநிலையாளரா பார்க்கறாங்கங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இப்போ இந்த தற்காலிக அமைதி ஒரு நிரந்தர ஒப்பந்தமா மாறுமானதா உலகம் மொத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ரொம்ப நிம்மதியா இருந்துட முடியாது. இந்த அமைதி தற்காலிகமானது தான், வெறும் 2 வாரத்துக்கு தான். கடிகாரம் ஓட ஆரம்பிச்சிருச்சே. முத நாள் எல்லாருக்கும் நிம்மதி, சந்தைகள் எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. ஆனா 14வது நாள் ஒரு பெரிய கேள்விக்குறி தொங்கிக்கிட்டு இருக்கு. இது வெறும் ஒரு டைம்லைன் இல்ல, இது ஒரு கவுண்டவுன். ஒவ்வொரு நாளும் நெருங்க நெருங்க ஒரு நிரந்தர தீர்வுக்கான அழுத்தம் அதிகமாயிட்டே இருக்கு. ஒருவேளை இந்த ஒப்பந்தம் தோல்வி அடைஞ்சா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். நம்ம சும்மா ஏதோ பெட்ரோல் விலை கொஞ்சம் ஏறத பத்தி பேசல. உலக அளவுல எரிசக்தி விலைகளை வரலாறு காணாத அளவுக்கு உயர்த்தி பணவீக்கத்தை தூண்டி ஒரு பெரிய பொருளாதார மந்தநிலையையே உருவாக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதை விட பெரிய ஆபத்து எதுவும் இருக்க முடியாது.
அதனால கடைசியா நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். இந்த தற்காலிக அமைதி நிரந்தரமா மாறலைன்னா வரப்போற அந்த பெரிய பொருளாதார புயலை சமாளிக்க உலகம் உண்மையிலே தயாரா இருக்கா? இதுதான் இப்போதைய $1,000,000 கேள்வி.